அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் ILC தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை ஒவ்வொரு சனி பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சி. இங்கே கலையத்தில் எங்களோடு ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் தனஞானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழர் பெருமையை தக்க வைப்பதே ஈழத்தமிழருக்கான பாதுகாப்பு, ஈழத்தமிழர் தேசிய நாளாம் மாவீரர் நாளில் இதனை மீளுறுதி செய்வோம். அதாவது எல்லோருக்கும் தெரியும், இந்த வாரத்துல ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியல்ல 2 முக்கியமான நாட்கள் வருகின்றது. ஒன்று கார்த்திகை 26 தேசிய தலைவருடைய 70வது பிறந்த நாள் வருகிறது. அதே போல 27ஆம் தேதி தமிழர் தாயத்தினுடைய தேசிய நாள் மாவீரர் நாளாக அமைகிறது. இந்த நேரத்தில் ஈழத்தமிழர் இளமையை தக்க வைப்பதே ஈழத்தமிழருக்கான பாதுகாப்பு என்கின்ற அந்த செய்தியை நாங்கள் வழங்க விரும்புகின்றோம். ஏனென்று சொன்னால், இப்பொழுது இலங்கையில் சிங்கள மக்களுக்கு மத்தியிலே குறிப்பாக அப்பெயரற்ற அனுரற்ற, அதாவது எங்களுடைய நாடு அனுராவின் நாடு என்ற ஒரு கோஷம் பலம் பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த பின்னணியிலே அவர்கள் 141 ஆசனங்களையும் பட்டியலில் 18 ஆசனங்களையும் பெற்று 189 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு ஒரு பலமான அரசாங்கமாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே தேசிய மக்கள் சக்தி சிங்கள அடிமட்டத்திலிருந்து எழுந்து வந்த கட்சி என்கின்ற வகையில் சிங்கள மக்களுக்கான பல மாற்றங்களை செய்து கொண்டும் இருக்கின்றது. ஆனால் அதனுடைய தமிழ் மக்களை பொறுத்த, ஈழத்தமிழ் மக்களை பொறுத்த அதனுடைய அணுகுமுறை என்பது ஏற்கனவே தெரிந்த விடயம். அதாவது அவர்கள் மற்ற கட்சிகள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றதோ அதே போல இது சிங்கள நாடு, சிங்கள மொழி பேசுபவர்களுக்கு இனத்துக்குரிய நாடு, பௌத்த மதத்துக்குரிய நாடு, அதற்குள் வாழ்கின்ற சமூகங்களுக்கு நாங்கள் சமத்துவமான முறையில் அவர்கள் வாழ்வதற்கு நாங்கள் சலுகைகளை அளிப்போம் என்கின்ற பின்னணியிலே தான் அவர்களுடைய செயற்பாடு இருக்கின்றது. இதனை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஈழ மக்கள் தங்களுடைய தப்பி பிழைக்கும் வாழ்வியலுக்கு ஒரு மாற்றமாக கூட கருதுகின்றார்கள். சிலர் சரியான முறையில் எடுத்து நோக்கின்றார். அதாவது ஏற்படுகின்ற மாற்றங்களை, நல்ல முறையில் ஏற்படுற மாற்றங்களை அனுமதிப்பதோடு அதே நேரத்தில் தமிழ் மக்களுடைய இறமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்கள் இருக்கின்றது. என்றால் அந்த மாவீரர் நாள் என்பது மாவீரர்களை குறித்த ஒரு நினைவேந்தல் நாள். மாவீரர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சக்தி. பலர் மாவீரர் வாழ்ந்து முடிந்துவிட்ட ஒரு ஆற்றல் என்று நினைக்கின்றார்கள். அப்படி அல்ல. கிறிஸ்தவ மரபில் அது மிக தெளிவாக வெளிப்படுத்தப்படும். கிறிஸ்தவர் சிலுவை மரணத்தை ஏற்றதன் பின்னர் அவர் உயிர்த்ததன் காரணமாகத்தான் கிறிஸ்தவ நிலை பெற்றன்னு சொல்வார். அந்த உயிர்ப்பு என்பது கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு இடையில் அவருடைய எண்ணங்கள், அவருடைய வழிகாட்டல்கள் நாளாந்த வாழ்வை கொண்டு செலுத்துகின்ற ஒரு ஆற்றலாக மாறியது. அதே போலதான் இந்த மாவீரர்கள் என்பது இப்ப ஆங்கிலத்திலே சொல்வார்கள் வாழ்கின்ற கடவுள், லிவிங் காட்னு சொல்வார்கள். அது மாதிரி இந்த ஈழத்தமிழ் சமுதாயத்தை எப்படி வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் உள்ள ஒரு சக்தி. அது ஒரு சக்தி. மாவீரர் என்று சொல்கின்ற பொழுது ஈழத்தமிழ் மக்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை கட்டியமைப்பதற்கான ஒரு பலம் அவர்களுடைய உள்ளத்திலே பிறக்கும். அவர்களால் செய்ய முடியாத எதுவும் இல்லை என்கின்ற உறுதி கிடைக்கும். இதான் அந்த மாவீரர் நாளுடைய முக்கிய நாள். அதனால்தான் இதை தேசிய நாளாக கூட கூறினார்கள். இந்த தேசத்தை மீள்கட்டமைக்கின்ற பயணம்தான் விடுதலை என்று சொல்வது. நாங்கள் அந்த மண்ணிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அந்த மண்ணில் வந்து குடியேறியவர்களும் அல்ல, அல்லது அந்த மண்ணை பிரித்து எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்க வேண்டிய
தேவை உள்ளவரும் அல்ல. அந்த மண்ணிலே வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகத்தினுடைய மூத்த குடிகள் நாங்கள். ஆகவே அந்த தொன்மையின் தொடர்ச்சியான இறமையை தக்க வைக்கின்ற அந்த தன்மை அது காலத்திய காலம் பல்வேறு ஆக்கிரமிப்புகளுக்குள்ளாகும், எல்லைகள் மாறும். ஆனாலும் அந்த மண்ணிலே மக்கள் இருக்கின்றார்கள், மக்கள் அதனை தக்க வைக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஆன காரணத்தினால்தான் ஈழத்தமிழ் உரிமையை தக்க வைப்பதே ஈழத்தமிழருக்கான பாதுகாப்பு என்பதை கூறுகின்ற பொழுது 1832 ஆண்டிலே ஜெர்மனியில் பிறந்து போலந்தில் காலமான குளோசவிட்சன் என்கின்ற மிகப்பெரிய ஒரு போரியல் சிந்தனையாளர், அவர் ஒன் வார் அது போரில் என்ற ஒரு நூலை எழுதினார். அதில் அவர் தெரிவித்த விடயம் என்னவென்று சொன்னால், பாதுகாத்தல் என்பதன் பொருள் என்ன, வாட் இஸ் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் டிஃபென்ஸ், உள்ளதை தக்க வைத்தல், அதாவது ப்ரெஷர் எது இருக்கிறதோ அதை பாதுகாத்தல், அதான் பாதுகாப்பு என்பது அடையாளம். புதிதாக ஒன்றும் செய்வதில்லை, நாங்கள் மண்ணை பாதுகாக்கின்றோம், மக்களை பாதுகாக்கின்றோம். உள்ளதை தக்க வைத்தல் அதை இழந்துவிட்டு மூலம் அடைவதை விட இலகுவானது. டு ப்ரிசர்வ் இஸ் ஈஸியர் தேன் அக்வயர். நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டது எல்லாத்தையும் இழந்து போனதுக்கு பிறகு திரும்பவும் எல்லாத்தையும் முதல்ல இருந்து மூலமிக்கிறதுன்றது மிக கஷ்டமான விடயம். அதான் இப்போ செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் 1833 ஆண்டிலிருந்து 1978 ஆண்டு கிடப்பட்ட காலகட்டத்தில் எங்களுக்கு ஏற்ற இழப்புகளை நாங்கள் கவனத்தில் எடுக்காது இருந்தோம். அதன் காரணமாக தான் இந்த மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டது. ஆகவே இந்த மாவீர தினம் வருகின்ற அன்று ஒவ்வொரு ஈழத்தமிழரும் தாயகத்திலும் சரி உலகெங்கும் சரி நாங்கள் எங்களுக்கு உள்ளதை தக்க வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிக்குள் வர வேண்டும். உள்ளதை தக்க வைக்கின்ற பொழுது அதற்கு செயற்திட்டங்கள் வேணும், செயல்முறைகள் வேணும். அதற்காக வேண்டி சமுதாயத்தினுடைய சகல ஆற்றல்களும் இணைக்கப்பட வேண்டும். இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் அவர்கள் 60,000 ஜேவிபி போராளிகள் இழந்தவர்கள் தான். ஆனால் அந்த 60,000 இழப்புகளுக்கு மத்தியிலும் இதே பயங்கரவாத தடை சட்டம் அவர்களை நசுக்கியதான். அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மத்தியிலும் அவர் மக்களோடு சென்று மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களை ஒருங்கிணைத்து அந்த மக்கள் சக்தி கூட எம்பவர்மெண்ட் டு பீப்புள்னு சொல்வார்கள், மக்களுக்கான சக்தியை அளித்து இன்க்ளூஷன் பவர் என்று சொல்வார். அதாவது சோஷியல் இன்க்ளூஷன் சொல்லி சமூகத்திலே விலக்கில் இருக்கிறவர்களை எல்லாம் உள்வாங்கி அந்த சமூகத்திலே விலக்கில் இருக்கிறவர்களுக்கான ஒரு கட்சியாக அந்த கட்சி தன்னைத்தானே மாற்றியமைத்த விளைவுதான் மிகப்பெரிய குடும்ப பாரம்பரியத்தை கொண்ட பண்டாரநாயக்க குடும்ப பாரம்பரியத்தையும் பண்டாரநாயக்க குடும்ப பாரம்பரியத்தோடு இணைந்த மகிந்த குடும்ப பாரம்பரியம், அந்த பாரம்பரியத்தையும் நீங்கள் வர்தன குடும்பத்தோடு இணைந்த ரணிலையும் சேர்த்து அந்த 2 மிகப்பெரிய பாரம்பரியங்கள், அந்த பாரம்பரியங்களை எதிர்த்து அவர்கள் மக்கள் சக்தியை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்விதமாக அடிமட்டத்தில் இருக்கின்ற மக்களிடம் சென்று அந்த மக்களை தங்கள் வயப்படுத்தினர் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதுதான் மார்க்சின் தன்னுடைய தத்துவமை கொண்டு கிராமத்துக்கு போங்கள், கிராமத்தை கட்டியெழுப்புங்கள் சொன்னார். அது விவசாய பொருளாதாரத்தை கொண்ட சீனாண்டபடினால் அந்த கருத்தை சொன்னார். ஆனால் எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் மக்களிடத்தில் எவ்வளவு தூரத்துக்கு சென்றோம், எதை செய்தோம், விதமாக மக்களை இந்த 2009 2024 கிடப்பட்ட காலகட்டத்தில் மக்களை நாங்கள் கட்டி எழுப்பினோம். கட்சிகளை கட்டி எழுப்பியிருக்கலாம், குழுக்களை கட்டி எழுப்பியிருக்கலாம், அமைப்புகளை கட்டி எழுப்பியிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த செயற்பாடுகள் எந்த தூரத்துக்கு மக்களுக்கான அந்த வலுவை கொடுத்தன என்பதை இந்த மாவீரத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்றுடன் இந்த ஜேவிபியினுடைய பின்னணியிலே இந்த தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய முதலாவது சிம்மாசன உரைன்னு சொல்லப்படுற த்ரோன் ஸ்பீச்னு சொல்லப்படுற ஸ்ரீலங்காவுடைய 10வது பாராளுமன்றத்துக்கான உரையை அன்றகுமார திஸ்நாயக்க அவர்கள் நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அன்றகுமார திஸ்நாயக்கா தன்னை மேதகு என்றோ அல்லது வேறு தன்மை கொண்டு அழைக்கக்கூடாது, தோழர் என்று அழைக்க வேண்டும் என்ற ஒரு மரபையும் தோற்றி வைத்திருக்கின்றார். அது மட்டுமில்லை, அவர் பாராளுமன்றத்துக்கு வருகை தருகின்ற பொழுது கூட ஒரே ஒரு வாகனத்தில் ஒரு மிக எளிய முறையில் மிக எளிமையான முறையிலே அந்த பாராளுமன்ற கொள்கை விளக்க உரையை நிகழ்த்தி இருக்கின்றார். அந்த கொள்கை விளக்க உரையிலே அவர் 2 விஷயங்களை கூறியிருக்கின்றார். ஒன்று பொருளாதார நீதி, அடுத்தது
ஜனநாயகத்தில் எல்லோருக்குமான பங்களிப்பு என்பது. இந்த ரெண்டு விடயத்தையும் 1997 கார்த்திகை மாதத்திலேயே தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் ஒரு இந்த தமிழீழ உட்கட்டுமானம் என்கின்ற தமிழகத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை எவ்விதமாக இருக்கிறது, எவ்விதம் பயன்படுத்த வேண்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே எல்லா அறிஞர்களும் சேர்ந்து நடத்திய அந்த மாநாட்டுக்கு வழங்கிய ஆசியுரையிலே சுயநிறைவான தன்னில் தங்கி நிற்கும் பொருளாதார வாழ்வுடைய சமூகம் உருவாக வேண்டும் என்பதே எனது விருப்பம். மக்கள் தம்மைத்தாமை ஆளும் உரிமையுடைய ஜனநாயக ஆட்சி முறைமையை நான் விரும்புகின்றேன். இந்த புதிய சமூகத்தில் உழைக்கும் மக்கள் மத்தியில் பொருளாதார சமத்துவம் நிலவ வேண்டும். இன்றைக்கு கம்யூனிஸ்ட் பின்னணியில அல்ல இடதுசாரித்துவ பின்னணியில தாங்கள் பேசுவதாக இதை அன்றகுமார திசாநாயக்கா பேசிக் கொண்டிருக்கின்றாரோ அதை அன்றே தேசிய தலைவர் அவர்கள் பேசினார் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்டி, அந்த பொருளாதார நீதியையும் அந்த ஜனநாயகத்திலே தங்கி நில்லாமல், அதாவது அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களையோ அமைச்சர்களையோ தங்கி நில்லாமல் தன்னிலே தங்கி நின்று தன்னுடைய கருத்தை தன்னுடைய விருப்பத்தெரிவை வெளிப்படுத்துகின்ற அந்த ஜனநாயகத்தையும் தேசிய தலைவர்கள் அன்றே கூறினார்கள். ஆனால் இதற்காக அந்த இன்று நீங்கள் பேசுவதையே அன்று பேசிய ஒரு அமைப்பை எதற்காக பயங்கரவாத தடை சட்டங்கள் வைத்திருக்கின்றீர்கள் என்பதை இந்த தேசிய மக்கள் சக்தி சிந்திக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் இருளால் இருளை அகற்ற முடியாது, ஒளியினால் மட்டுமே அது முடியும். வெறுப்பை வெறுப்பாக அகற்ற முடியாது, அன்பினால் மட்டுமே அது முடியும் என்று மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய அந்த கூற்றை கூறித்தான் அன்றகுமார திசாநாயக்கா தன்னுடைய 10வது பாராளுமன்ற கொள்கை விளக்க உரையை நிறைவு செய்தார். உண்மைதான். என்னன்னு சொன்னால், அனுரகுமார திசாநாயக்க தமிழர்களை பற்றிய இருளில் இருக்கின்றார். தமிழர்களை பற்றிய இருளில் இருக்கின்றவர்கள் அவர்களால் இருளை அகற்ற முடியாது. அது ஆன காரணத்தினால்தான் இந்த பாராளுமன்ற பொதுக்கொள்கை விளக்கத்தில் கூட அவரால் இரு நாடுகள் ஒரு தீவு என்கின்ற அந்த வரலாற்று உண்மையின் அடிப்படையிலே தமிழ் தேசியனத்தையும் சிங்கள தேசியனத்தையும் சமமாக மதித்து இருவருடைய இறமையை ஏற்று அதற்கூடாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற, இலங்கையுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே அவர் எதையுமே அங்கு கூறவில்லை. அவர் ஒரு சிங்கள தேசத்தினுடைய ஒரு முழுமையை அங்கே வெளிப்படுத்தி இருக்கின்ற அதே நேரத்தில் அந்த சிங்கள தேசம் அந்த ஒரு பன்முக சமுதாயத்தை பற்றி பேசுகின்றார். ஆனால் அந்த பன்முக சமுதாயம் என்பது அந்த சிங்கள தேசத்துக்குள் இருக்கின்ற சமூகங்களினுடைய கட்டமைப்பு என்ற பின்னணியில் தான் பேசுகின்றார். ஆன காரணத்தினால் இப்பொழுது அன்றகுமார திசாநாயக்கா அவர்கள் இந்த ஈழத்தமிழர்களுடைய வரலாறு பற்றி, ஈழத்தமிழர்களுடைய தொன்மையின் தொடர்ச்சியுமான இறைமை பற்றி இருளில் இருக்கின்றார். அந்த இருளில் இருக்கின்ற அவர்களால் நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு வர முடியாது என்பதை சுட்டிக்காட்டுகின்றோம். அவர்கள் இது சம்பந்தமாக அவர்கள் தெளிவு பெற வேண்டும். என்றால் அறிவின் தெளிவே ஞானம். அது அரசியல் ஞானமாக இருந்தாலும் சரி, ஆன்மீக ஞானமாக இருந்தாலும் சரி, இந்த ஞானம் என்ற அந்த கருத்து அறிவினுடைய தெளிவு. அறிவினுடைய தெளிவு வரலாற்றினுடைய பின்னணியை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதில் எந்த விதமான பக்க சார்பும் இல்லாமல் என்ன மாதிரியாக இலங்கை தீவினுடைய வரலாறு இருந்தது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டால் தான் அந்த பின்னணியில் தான் அந்த அரசியல் ஞானம். எங்களுடைய மதிப்புக்குரிய தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் கூட அந்த நோர்வேயுடனான அந்த பேச்சுவார்த்தையின் இறுதி காலகட்டத்தில் சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் ஒரு அரசியல் பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்குரிய அந்த அரசியல் உளவியல், அதாவது பொலிட்டிக்கல் சைக்காலஜி அங்கே அமையவில்லை. ஆனபடியினால் ஒரு 5 வருடத்துக்கு ஒரு இடைக்கால நிர்வாகத்தை ஏற்படுத்தி மக்களுடைய வறுமையை, மக்களுடைய அறியாமையை போக்குகின்ற அந்த பின்னணியில் இரு தேச இனங்களும் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள்ளே தொடர்பாடல்களை ஏற்படுத்திய பின்னர் நாங்கள் சிங்கள தேச இனமும் தமிழ் தேச இனமும் தொழில் ரீதியாக அங்கு குடிகளாக இருக்கின்ற மலையக மக்களும் வர்த்தக ரீதியாக அங்கே குடிகளாக இருக்கின்ற முஸ்லிம் மக்களும் இணைந்து நாங்கள் இடத்தில் உட்கார்ந்திருந்து இலங்கை தீவினுடைய பாதுகாப்பு, இலங்கை தீவினுடைய பொருளாதார வளர்ச்சி என்ற அந்த மைய நோக்கினுடன் நாங்கள் இத்தகைய ஒரு முறைமைக்கு ஊடாக நாங்கள் இலங்கையில் வாழப்போறோம் என்பதை சிந்திக்க வேண்டும் என்று கூறினார். இதனை அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இந்த நேரத்தில் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கு இந்த ஆசிரியர் முக்கிய கருத்தாக இருக்கு என்று அவர் கூறுகிறார். இனவரியும் மதவரியும் தான் இன்றைய சூழலுக்கு காரணம் என்று. ஆனால் அந்த இனவரி மதவரி என்றால் என்ன என்கிறதை பற்றிய விளக்கத்தை அவர் அந்த
உரையிலே வெளிப்படுத்தவில்லை. ஆகவே அவர்களை பிரச்சனை தெரிகின்றது. இரு தேச இனங்கள் ஒருவரோடு முரண்பட்டுக் கொண்டிருந்தால் பிராந்திய வெள்ளாண்மைகளும் அனைத்துலக வெள்ளாண்மைகளும் அதற்குள் புகுந்து நாட்டினுடைய மூலவளத்தையும் மனித வலுவையும் சுரண்டுவார்கள் என்பது உலகறிந்த உண்மை. அதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தாலும் கூட அதை வெளியே சொல்ல முடியாத நிலை இருக்கின்றது. அப்படிதான் அவர்கள் வெளியே சொல்லாத காரணத்தினால்தான் இப்பொழுது மட்டக்களப்பிலே மாவீர தினத்துக்கு போலீசார் நிபந்தனை விதித்திருக்கின்றார்கள். எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் நீங்கள் இறந்தவர்கள் நினைவு கூறலாம்னு சொல்லி வெளியுலக சொல்கின்ற தேசிய மக்கள் சக்தி மட்டக்களப்பிலே மாவீரர் என்ற சொல்லை உச்சரிக்க கூடாது, அந்த மாவீரர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றிய எதையும் பகிரங்கப்படுத்தக்கூடாது, அதற்கு பதிலாக நீங்கள் கொடிகளை மட்டும் கட்டலாம், எந்த ஒரு மாவீரரை பற்றிய விரிவான விளக்கங்கள் அளிக்கப்படக்கூடாதுன்னு நிபந்தனை வைத்திருக்கிறார். திருவண்ணாமலை நிபந்தனை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது இவர்களும் அதே சிங்கள நாடு, அதே சிங்கள இனம் என்று சொல்லி அன்றகுமார் திசாநாயக்கா எதை பாராளுமன்றத்தில் மதவரி இனவரி என்று சொன்னாரோ அதே பின்னணியிலே இப்பொழுது நிபந்தனைகளை வைக்கின்றீர்கள். எதற்காக நிபந்தனை வைக்கின்றீர்கள்? மக்களுக்கு ஒன்று மதிப்பீடு செய்கின்ற உரிமை மக்களுக்கு இல்லையா? இங்கெல்லாம் எடுத்து பார்த்தீர்களா இருந்தால் இங்கு மிகப்பெரிய ஊடகங்களாக இருக்கின்ற இந்த சமூக ஊடகங்கள், கார்டியன் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் இங்க இருக்கின்ற பிரதம மந்திரிமாரை கூட, இங்க இருக்கின்ற நாட்டினுடைய கொள்கைகளை கூட மிக காட்டமாக விமர்சிப்பார்கள். அதற்காக நீங்கள் இப்படி விமர்சிங்கள் அப்படி விமர்சிங்கள் யாருமே இங்கு சொல்லவில்லை. அதாவது மக்களுடைய உரிமை. அவர்கள் மாவீரர் என்று சொல்லலாம், அவர்கள் விவரிக்கலாம். நீங்கள் கருத்து சுதந்திரத்தில் தலையிடுகிறீர்கள், மனித உரிமையில் தலையிடுகிறீர்கள். மனித உரிமையில் தலையிட்டுக் கொண்டு கருத்து சுதந்திரம் தலையிட்டுக் கொண்டு நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்து விட்டோம், நாங்கள் எல்லோருக்குமான மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று எப்படி கூறுகிறீர்கள். ஆனால் நீங்கள் செய்கின்ற சில விடயங்களை வரவேற்கின்றோம். இங்கே கூட இந்த ஆசிய தலையங்கத்தில் கூட நீங்கள் எடுக்கின்ற சில விஷயங்களை வரவேற்கின்றோம். இப்பொழுது 26ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் பாராளுமன்ற கமிட்டி கூட்டம் நடைபெறும் சொல்லி சபாநாயகர் தேதி குறித்த பொழுது ஸ்ரீதரன் அவர்கள் அது மாவீரர் வாரம் என்று சொன்னவுடன் அவர்கள் 28ஆம் தேதி ஒத்தி வைத்திருக்கின்றார். அதை பாராட்டுகின்றோம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், மக்களை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை நாங்கள் முற்றாக நாங்கள் உங்களை தள்ளவில்லை. அதாவது சிங்கள தேசிய இனமும் இந்த தமிழ் தேசிய இனமும் இலங்கை தீவுக்குள் வாழ்ந்தான் ஆக வேண்டும். அவர்கள் இருவருமே விட்டு போட்டு ஓடுவதற்கு நாங்கள் கூறவில்லை. அதே நேரத்தில் இலங்கை தீவு இழக்கப்பட்டால் இருவருக்கான இழப்பான் தான் அது வேறும். அதையும் நாங்கள் மறக்கவில்லை. இலங்கைத்தினுடைய பொருளாதாரம், இலங்கைத்தினுடைய பாதுகாப்பு என்பது தமிழ் தேசிய இனத்துக்கு முக்கியம், சிங்கள தேசிய இனத்துக்கு முக்கியம். ஆகவே உங்களுக்குள் இருக்கின்ற அந்த புரிந்துணர்வுகளை வரலாற்று ரீதியின் அடிப்படையில், உண்மையின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ளுங்கள். அப்படி அமைப்பதற்கு தான் இந்த ஈழத்தமிழருமே தக்க வைப்பதை ஈழத்தமிழக பாதுகாப்பு என்று எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு சொல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது. என்றால் எங்களுடைய அரசியல்வாதிகள் சிறிய சிறிய அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்வார்கள். அதாவது சிறிய சிறிய சரி செய்தல்களை எங்கள் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய மாற்றமாக வெளிப்படுத்திக் கொண்டு நிற்பதும், தேசிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற தமிழர்கள் கூட அதை மிகப்பெரிய மாற்றமாக வெளிப்படுத்துவதும் மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரம். ஆனால் அவர்கள் செய்கின்ற ஊழலுக்கு எதிராக அவர்கள் துப்புரவுத்தன்மையை ஏற்படுத்துகின்றார்கள். அதை பாராட்டுகின்றோம். அதே நேரத்தில் இந்த மாற்றம் அமெரிக்காவினுடைய பின்னணியில் நடைபெறுகின்றது என்ற ஒரு கருத்து உலக அரங்கில் இருக்கின்றது. அதன் காரணமாக இந்தியா ஒரு விழிப்புணர்வுடன் செயற்படுகின்றது. அதன் காரணமாக ரணில் விக்ரமசிங்கே இப்பொழுது இந்தியாவில் இருக்கின்றார். கடந்த வாரம் தமிழர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை, தமிழரசு கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் இருந்தாலும் சரி, எல்லாரையும் அழைத்து இந்திய தூதரகம் பேசியிருக்கின்றது. அவை இந்திய தூதரகம் இந்த விஷயத்திலே அக்கறை எடுக்கின்றது என்பதும் தெளிவாக தெரிகின்றது. அவை சர்வதேச நாடுகளுடைய தலைவர்களுடனும் கூடிய ஒன்றாக தான் எங்களுடைய பிரச்சனை இருக்கின்றது. இந்த நேரத்தில் எங்களுக்கான ஒரு பரம்பெருந்திய ஒரு சிந்தனை குழாத்தை, ஒரு பரம்பெருந்திய ஒரு பொருளாதார சிந்தனை அமைப்பை, ஒரு பரம்பெருந்திய ஒரு இளையோர்களுடைய அறிவியல் தளத்தை, தொழில்நுட்ப தளத்தை நாங்கள் உருவாக்கினால்தான் அதற்கான அந்த பலத்தின் மூலமாக நாங்கள் சிந்திக்கலாம். இன்று யாழ்ப்பாணத்தில் மழையினால் 2280 குடும்பங்கள் மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விதமான இடர்கள் வருகின்ற பொழுது கூட அவர்களுக்கு உடனடியாக அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லப்படுற அந்த அவிதமான ஒரு இடர் முகாமைத்துவத்தை செய்வதற்கு கூட எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. பேச்சுவார்த்தை ஒருவர் கூப்பிட்டால் கூட பேசுவதற்கு யாரும் இல்லை. ஆக இவற்றை சிந்திக்க வேண்டிய ஒருவராக இருக்கிறது என்பது அந்த ஆசிய தலையங்கத்தினுடைய கருத்து. நான் கேட்க வந்த விடயத்தை இங்கே 1-2 விடயங்களை நீங்கள் தொட்டு சென்றிருக்கிறீர்கள். நான் அதற்கு மீண்டும் உங்களிடம் வருகிறேன். அதுக்கு முன்னதாக அரசர் மாஸ்டர் கூறியிருந்தார், அதாவது இந்த ரிசர்வ் தக்க வைப்பது தொடர்பாக கூறியிருந்தார். அது எனக்கு ஒரு மாஸ்டர் கூறிக்கொண்டிருக்கிற அந்த விடயங்களை கேட்கும் பொழுது, அந்த ஆசிரியர் தலையங்கத்தை படிக்கும் பொழுது ஏன் இவ்வாறான ஒரு ஐயம் ஒன்று எழும்புகிறது என்று எனக்கு சிந்திக்க தோன்றுகின்றது. நீங்கள் எவ்வளவு தெளிவாக நாங்கள் இருக்கிறோம், அந்த நாடு தமிழ், எங்களுடைய மக்கள், எங்களுடைய இனம், எங்களுடைய இறமை,
மொழி இவையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இன மத மொழி பேதமின்றி தான் அருணகுமார் திசாநாயக்கனுடைய ஆட்சி அமைய போகின்றது என்று ஏற்கனவே சில காரியங்களை அவர் நடத்த தொடங்கிவிட்டார். கேள்வி எழும்புவதற்கு என்ன காரணம்? உதாரணத்துக்கு கேட்கிறேன், மாவீரர் நாளை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 2009ஆம் ஆண்டிலிருந்து இதுவரையில் நிறைய எதிர்ப்புகள் வந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த எதிர்ப்புகள் மாஸ்டர் கூறியதில் ஒன்று முக்கியமான விடயம் இருக்கிறது. அங்கே சில கட்டுப்பாடுகள் நிபந்தனைகளையும் கொண்டு வந்திருந்தாலும் கூட இவ்வாறு ஒரு நிலைமை, இந்த ஐயப்பாட்டை நாங்கள் மாற்றுவது தமிழர் தரப்பில் இருக்கிறதா? அதாவது ஜேவிபியினுடைய பின்னணி எல்லோருக்குமே தெரியும். 50,000க்கும் மேற்பட்ட தோழர்களை இழந்தவர்கள். தமிழர் தரப்பில் இது பொறுப்பு இருக்கிறதா? இந்த ஐயப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு சரியான ஒரு பேச்சு, அதாவது கடைசி நிறைவாக மாஸ்டர் கூறியது, ஒரு சரியான ஒரு பேசக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர்கள் பேச்சுவார்த்தையில் அவர்கள் எங்களிடம் வருவதற்காக காத்து கொண்டிருக்காமல் நாங்களே அந்த பேச்சுவார்த்தையை ஏன் ஈடுபடக்கூடாது? நல்ல ஒரு கேள்வி. அதுக்கு பதில் கடந்த 2022 இருந்து இடம்பெற்ற சம்பவங்களை கோர்த்து பார்த்தால் அதுக்குரிய பதில் அங்கேயே இருக்கின்றது. நான் பல தடவைகள் கூறுவது, எதிரிகளின் நடவடிக்கையில் கூட எங்களுக்கான பல பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். இப்ப பாருங்கள், இந்த தற்போதைய அனுரகுமார திசாநாயக்க அரசு திடீரென்று சிங்கள மக்களின் ஆதரவோட வந்ததா என்றால் இல்லை. அதற்கான புறச்சூழல்களை இந்த பூகோள அரசியல் ஏற்படுத்தி கொடுத்தது. அதனை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள், அவ்வளவுதான். தனிய சிங்களவர்களின் மாற்றம் அங்கு வரவில்லை. அந்த மாற்றம் வருவதற்கான அழுத்தத்தை கொடுத்தது இந்த பூகோள அரசியல் நெருக்கடி. அமெரிக்காவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம். ஆனால் அவர்களின் கெட்டித்தனம் என்னென்று சொன்னால் அந்த நெருக்கடியை கவனமாக தங்களுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள். அதுதான் அங்கு நடைபெற்றதே தவிர சிங்களவர்கள் ஒரே இரவில் நினைத்து அதை மாற்றவில்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதார பிரஷர், அழுத்தம், அங்கு ஏற்படுத்தப்பட்ட நெருக்கடிகள், அங்கு ஏற்படுத்தப்பட்ட ஊழல்களை வெளிக்கொண்டு வந்தது என்று சொல்லி பல இன்னல்களுக்கு ஊடாக அவர்கள் தங்களுக்கான ஒரு தெரிவை மேற்கொண்டார். இப்ப நீங்கள் கூறியது போல, இப்ப மாஸ்டர் கூட கூறியிருந்தார், அதாவது ஸ்ரீலங்கா அரசு இப்ப மாவீர தினம் தொடர்பாக ஒரு இரட்டை போக்கு மாதிரி தான் போகின்றது. அதாவது அதை முற்றுமுழுதாக விடவும் முடியவில்லை. அது நடப்பது போல தமிழர்களை தாங்கள் அரவணைத்து போவது போலவும் காட்ட வேண்டும் என்றுதான் இருக்கிறாங்க. அதற்குரிய காரணமும் சிம்பிள். இப்ப அதை நாங்கள் போய் எங்கும் தேட தேவையில்லை. என்றால் அரசு தலைவர் தேர்தலின் போது ரணிலும் சஜித்தும் வடபகுதியில் கூடாரமிட்டு இருந்தார்கள். அதுதான் அவர்களின் தோல்வியே. அவர் சிங்கள மக்கள் மத்தியில் தனது வாக்கை தேடிக்கொண்டார். எல்லோருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 74-76% சிங்கள மக்களை கொண்ட ஒரு நாட்டில் சிங்களவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்களின் மனநிலையை புறந்தள்ளி எந்த ஒரு சிங்கள கட்சியாலும் தப்பி பிழைக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். அப்ப அந்த பேலன்ஸில் அவர் நிற்கிறார். அது அவற்ற அரசியல். அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த அரசியலை மாற்ற வேண்டியது என்கிற கடமை. அதுக்குத்தான் நான் கூறுகிறேன் என்னென்றால், இந்த புறச்சூழல்களை நாங்கள் பயன்படுத்த தவறுகிறோம். நாங்கள் தனியாக போய் சிங்களத்துடன் நேரடியாக, அதாவது சில வினாக்களுக்கு விடை நேரடியாக இருக்காது, இன்னொரு பக்கத்தால் தான் வர வேண்டும். நாங்கள் இந்த புறச்சூழல்களை நாங்களும் சரியாக பயன்படுத்தி அந்த புறச்சூழல்கள் ஒரு அழுத்தத்தை இலங்கை அரசு மீது கொடுக்குமாக இருந்தால் இலங்கை அரசு அதிலிருந்து விடுபடும். நாங்கள் இலங்கை அரசு சிங்கள மக்களின் மனங்களை மாற்றணும் என்றால் அது மாறப்போவதில்லை, அது மாறாது. இப்ப சிங்கள மக்களின் மனம் 2022ஆம் ஆண்டுல இப்ப வரையும் எவ்வாறு மாறணும்? அவர்களாக மாறினார்களா? இல்லை. கொடுக்கப்பட்ட புற அழுத்தங்கள், பொருளாதார நெருக்கடிகள், அனைத்துலக மட்டத்தில் ஏற்பட்ட பதற்றம், உலகத்தில் ஏற்பட்ட போர்கள், உக்ரைன் போர், பாலஸ்தீன இஸ்ரேல் போர், அதனால் வந்த எரிபொருள் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, பணவீக்கம் என்று பல காரணிகளின் ஒட்டுமொத்த விளைவு. அப்ப அந்த ஒட்டுமொத்த விளைவை ஜேவிபி சரியாக பயன்படுத்தி கொண்டது. இப்போது அவர்கள் தனது அரசை தக்க வைக்க வேண்டும். இப்ப சிங்களவர்கள மனநிலையை பொறுத்தவரையில் இப்போது அவர்கள் பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் போது இன மதம் கடந்து பேசுவார்கள். நாளைக்கு அதனையே அவர்கள் மாற்றுவார்கள். இப்போதே மெல்ல மெல்ல அதற்கான தூபங்கள் போடப்படுகின்றன. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால்,
வடக்கில் காணி விடுவித்ததுக்கு மஹிந்த ராஜபக்ஷ போர்க்கொடி தூக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அது எங்கள் பாதுகாப்புக்கு ஆபத்தானது என்று கூறியிருக்கிறார். இனி தென்னிலங்கை கட்சிகள் இந்த இனவாதத்தை தூண்ட முற்படும். அப்ப இதை சமாளிக்க வேண்டிய நிலையில் அவர் இருக்கின்றார். ஆனால் அதை மீறி நாங்கள் அரசியலை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த புறக்காரணிகளையும் எங்களை சூழ உள்ள பிராந்திய வல்லரசுகளாக இருந்தாலும் உலக வல்லரசுகளாக இருந்தாலும் அவற்றை நாங்கள் தேடி சென்று சந்தித்து எங்களுக்கான ஒரு தளத்தை நாங்கள் தான் தேட வேண்டும். அதற்கான நேரம் நீங்கள் அதை உணர்கிறீர்களா? என்ன கேட்டீங்க? நீங்கள் கூறிய அந்த சூழல் இப்பொழுது எங்களுக்கு ஒரு சரியான சூழலாக அமைந்திருக்கின்றது நீங்கள் நம்புகிறீர்களா? 2009ஆம் ஆண்டிலிருந்தே அந்த சூழல் இருக்கு. அது போர் நிறைவு பெற்ற பிறகு ஒரு வித்தியாசம். நீங்க சொல்லுங்க புறசக்தியினுடைய ஈடுபாட்டில் அனுரோக் பிரதர்சனாவுடைய மாற்றம் வந்த என்று நீங்கள் கூறினீர்கள். இது கூட ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது என்று நம்புகிறீர்களா தமிழ் தரப்புக்கு? இப்பதான் இன்னும் மிக சரியான சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும் அதானி மீது கொண்டு வரப்பட்ட தடை. இப்ப கென்யாவில $2.5 பில்லியன் ப்ராஜெக்டை கென்யா அரசு அதானியை இருந்து பறித்து விட்டது. அப்ப இந்தியா கடும் நெருக்கடியில் இருக்கின்றது. இந்தியா தனது பிராந்தியத்தை தக்க வைக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றது. அமெரிக்கா அதனை இந்தியாவிடம் பறிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றது. IMF இப்போது இலங்கையில் இப்போது அவர்கள் அந்த எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டிஸ் அவர்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கிறார்கள். $333 மில்லியனை கொடுக்க போகிறார்கள். அது மட்டுமல்லாது பிளாஷ்பேக் என்ற டூரிஸ்ட் நிறுவனம் இலங்கையை 2024ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டுக்கான மிகச்சிறந்த உல்லாச பயணத்துறை இடமாக பதிவு செய்திருக்கின்றது. முதலாவது இடத்தை கொடுத்திருக்கிறது இலங்கைக்கு தான். அப்ப ஏதோ ஒரு வகையில் மேற்குலகம் இலங்கையை தூக்க போகின்றது. தூக்கி விடுவது என்று சொன்னால் அது இலங்கையை முற்று முழுதாக ஆளப்போகிறது. ஆனால் அதே சமயம் மேற்குலகத்துக்கு ஒன்று தெரியும், இலங்கையை அபிவிருத்தி செய்வது என்று சொன்னால் தமிழ் மக்களின் பிரச்சனை ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்ப மேற்குலகத்தின் அழுத்தம் காரணமாகத்தான் அனுரகுமார திசாநாயக்க ஒரு மென்போக்கை கடைபிடிக்கிறார் தமிழ் மக்கள் மீது. என்று சொன்னால் அவர்களுக்கு அது விளங்கும். ஏனென்றால் அதாவது நாங்கள் தனியாக இலங்கையை இதை மேற்கு கொண்டு வர வேண்டும் என்றால் தமிழரின் பிரச்சனை ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்று அதனை ஏதோ ஒரு வழியில் தணிப்பதற்கான முயற்சி. இப்ப இந்த இடத்தில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு நிற்பது இந்தியாதான். அப்ப இப்ப இந்தியாவுக்கும் இந்தியா மட்டுமல்ல சீனாவும் தான். அப்ப இந்த நிலையில் நாங்கள் எல்லா நாடுகளுடனும் இப்ப இலங்கை அரசு எவ்வாறு இந்த நிலைமைகளை பயன்படுத்துகிறது அதே போல இப்ப நீங்கள் பார்க்கலாம் தமிழரசு கட்சியை இந்திய தூதுவர் சந்தித்தார். அவர்கள் கூப்பிட்டு போவதற்கு முதல் நீங்கள் போக வேண்டும் பல நாடுகளும், நீங்கள் போக வேண்டும் பல நாடுகளின் தூதரகங்களும், நீங்கள் போய் கலைக்க வேண்டும். இப்ப சீனா தூதரக அதிகாரிகள் 552 மில்லியன் ஜுவான் பெறுமதியில் 1888 வீடுகளை 108 மூத்த கலைஞர்களுக்கும் ஏனைய வறுமையில் வாழும் குடும்பங்களுக்கும் கட்டி கொடுக்கிறார்கள் தென்னிலங்கை. அதனை அவர்கள் பெறுகிறார்கள். அப்ப இது இவ்வாறு எத்தனை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் வேறு நாடுகளை கேட்டு நாங்கள் போர்னால் பாதிக்கப்பட்ட பகுதி ஒரு போர் முடிந்த பிற்பாடு அந்த பிரதேசத்தில் மக்களுக்கான உளவளத்துறையில் இருந்து சுகாதாரத்தில் இருந்து பொருளாதாரத்தில் இருந்து எல்லாம் புதிதாக கட்டியமைக்கப்பட வேண்டும். என்றால் போர் என்றால் அழிவைத்தான். அவ்வாறு எத்தனை நாடுகளில் சென்று நீங்கள் கதைத்து அந்த நாடுகளிடம் இருந்து உதவிகளை பெற்றவர்கள் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று பட்டியலிட்டால் நல்லது. உண்மையில் புலம்பெயர் மக்களின் பணத்தை விட்டுவிட்டு நீங்கள் என்றால் அது போய் சேருதோ இல்லையோ தெரிய அதுக்கு ஒரு பொறுப்பு கூறல் இல்லை. இது வெளிநாடுகளில் சீனா கொடுக்கும், இந்தியா கொடுக்கும், அமெரிக்கா கொடுக்கும் என்று அதுக்கு பொறுப்பு கூற வேண்டும். அப்ப இவ்வாறு எத்தனை பேர் செய்தார்கள் என்று இதுதான் முதற்படி. இதன் ஊடாகத்தான் நீங்கள் ஒரு இலங்கை அரசு மீது ஒரு அழுத்தத்தை கொண்டு வர முடியும். அவ்வாறு கொண்டு வரலாம் வந்தால்தான் இது மாறுமே தவிர, அல்லது தற்போதைய அரசும் மெல்ல மெல்ல தமிழ் மக்களை ஒரு மாய விலைக்கில் வைத்து இந்த காலத்தை தனக்கான அந்த டைம், அதாவது தனக்கான நேரத்தை வாங்குவது, அதனைத்தான் செய்ய போகிறார்களே தவிர நாங்கள் அதனை தெளிவாக உணர்ந்து கொண்டோம் என்றால் நல்லது. குறைவாக கூறி, அதாவது மாய விலைக்கில் வைத்திருக்கிறார்கள்.
இனி அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கத்துக்கு சிங்கள மக்கள் இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சியில் இருங்கள் என்று அவர்கள் ஆணை வழங்கவில்லை. வெறும் 5 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் ஆணை வழங்கி இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் அவர்கள் எவ்வாறு செயல்பட போகிறார்கள் என்பதை நாங்கள் பார்வையாளராக இருந்து பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் கூறுவது சரி. இங்கே நாங்கள் அடிக்கடி எத்தனை தடைகள் பேசியிருக்கிறோம். நன்றி அரசோர்களே. மாஸ்டர், உங்களிடம் வருகின்றேன். உங்களுடைய இந்த தலைப்பை பார்க்கும் பொழுது எனக்கு கேள்விகள் திருப்பி எழுந்து கொண்டிருக்கின்றது. அதாவது நீங்கள் இந்த பிரிசர்வ் ஈழத்தமிழர்களுடைய இறமையை தக்க வைப்பது என்று நீங்கள் கூறும்பொழுது என்ன பொறுத்தவரை நீங்களே கூறியிருக்கிறீர்கள் அடிக்கடி எங்களுடைய இறமையை யாருமே எடுக்க முடியாது என்று சொல்லி. இப்படியா நீங்கள் சிந்தித்த இந்த தலைப்பை எழுதியதற்கு இப்ப நீங்கள் கூறினீர்கள் அனுரகுமார திசாநாயக்காவுடைய சில மென்மையான போக்குகள், அவர் பாரபட்சம் இல்லாமல் செயல்பட வேண்டும் என்ற விடயங்கள் நீங்கள் தொட்டு சென்றீர்கள். சிலதை நாங்கள் ஏற்கனவே வரவேற்கலாம் என்று. இந்த சிம்மாசன உரை, அதாவது கொள்கை விளக்க உரையில் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக எந்த ஒரு விடயமும் பேசாதது உங்களுடைய இந்த தலைப்பு எழுதுவதற்கு எவ்வளவு பங்களித்திருக்கிறது? அந்த உரைதான் இந்த தலைப்பு எழுத வைத்தது. என்னன்னு சொன்னால், அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஈழத்தமிழர்களுக்கு இறமை இருக்கின்றது என்ற அந்த தன்மை கூட இல்லை. அதுதான் இருள் என்று சொன்னோம். அவர் சிங்கள பௌத்த பேரினவாத பின்னணியில இது சிங்கள நாடு, சிங்கள நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனை நாங்கள் தீர்க்க வேண்டும். அப்படி இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்க்கல அந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகங்களாக இருக்கிற இலங்கை தமிழர், முஸ்லீம்கள், மலையாள தமிழர் இப்ப அருஷ் கூறிய மாதிரி அனைத்துலகத்துக்கு அவர் தன்னுடைய அரசு ஒரு ஒரு மனித உரிமைகளை மீள கட்டமைக்கின்ற பொறுப்பு கூறுகின்ற நல்லாட்சி அரசு என்று காட்டுவதற்காக அந்த சமூகங்களை சமத்துவ நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பேசுகின்றார். அது அவருடைய பதவியை தக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி. ஆனால் எங்களுடைய ஈழ மக்களில் பலர் அந்த மக்களுக்கான வாழ்வியல் ஆதாரங்கள் நடைமுறைக்கு வருவதற்கு தாயகத்திலும் சரி புலத்திலும் சரி ஆற்றலும் அறிவும் உள்ளவர்கள் உதவிகள் செய்யாத காரணத்தினால் ஏற்பட்ட அந்த அரசியல் வெறுப்பை அவர்கள் இன்னொரு அடிமட்டத்திலிருந்து எழுந்து வரும் கட்சிக்கு நாங்கள் வழங்குவதன் மூலம் எங்களுக்கான அந்த தப்பி பிழைக்கும் அந்த பொறிமுறைக்குள் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் என்று வாக்களித்திருக்கின்றார். அது வெளிப்படையாக தெரிகின்றது. ஆகவே இங்கே ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை, நாங்கள் எங்களுடைய மக்களை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது முதலில் மாவீரரை பற்றி கூறுகின்ற பொழுது கூட அது லிவிங் காட் என்ற அந்த தியரியை கூறினேன். அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கான சக்தி, அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கான சக்தியை நாங்கள் வழங்காமல் இருக்கின்றோம். ஆன காரணத்தினால்தான் அவர்கள் இந்த மாதிரியான செயற்பாடுகளை போகின்ற பொழுது நாங்கள் தான் இறமையை தக்க வைக்க வேண்டியெல்லாம் இருக்கின்றோம். இது எங்களுடைய மண், இது எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய வாழ்வையும் எங்களை வாழ விடுங்கள் என்று உறுதியுடன் கேட்கின்ற உண்டாக. அதை விட்டு போட்டு அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் உரிமை பெற வேணும், அரசாங்கத்திட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் சலுகை பெற வேணும் என்ற பாணியிலே எல்லாம் செயற்படுகின்றார்கள். தேசிய தலைவர் அவர்கள் அவ்விதமாக ஒரு பொழுதும் செய்யவில்லை. யாராக இருந்தாலும் வேறாக இருந்தாலும் எங்கள் மக்களை பற்றியும் மண்ணை பற்றிய பேசுவதாக வாங்கள், எங்களுடைய மண்ணுக்கு வாங்கள், எங்களுடன் பேசுங்கள், நாங்கள் உங்களுடன் பேசுகின்றோம் அடிப்படையில் தான் செயல்பட்டார்கள். அவ இந்த இடத்துல இப்ப அரிஸ் கூறிய மாதிரி இப்ப இந்த எல்லா நாடுகளையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதற்கு இன்னொரு காரணம் இங்கேயே கூறணும். இப்ப ஹைபர் ஓஎஃப்ஏ சொல்லப்படுகின்ற இந்த கலப்பு போர் முறை உலகத்தினுடைய போர் முறையாக விட்டது. இப்ப பாத்தீங்களா, ரஷ்ய உக்ரைன் போர்ல கலப்பு போர் முறை என்பது தனி ஆயுதங்களை மட்டும் பயன்படுத்தாமல் மனித வாழ்வுக்குரிய அத்தனையும் போர்கள் கொன்றப்படும், போர் முறைகள் கொன்றப்படும். இப்ப பாத்தீங்களா இருந்தால் அங்கு பின்லாந்துக்கு போகின்ற 2 கேபிள்கள் வெட்டப்பட்ட பிரச்சனை வந்தது. அதே மாதிரியாக சில இடங்கள்ல பொருளாதாரத்தை பாதிக்கின்ற எரிசக்தியை, மின்சக்தியை தடுக்கிற தன்மைகள்லாம் வருகின்றது. அப்ப இப்பொழுது இந்த கலப்பு போர்முறை என்பது இந்த இன்றைய சமகாலத்தினுடைய மிக முக்கிய போர்முறையாக கட்டமைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த கலப்பு போர்முறைக்குள் இலங்கையும் பெறும் என்பதுதான் பாசிக்கூடால இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் நடைபெறும் என்கின்ற அமெரிக்காவுடைய எச்சரிக்கை வெளிவந்ததையும் அதற்கேற்ற மாதிரியாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடந்து அதை கட்டுப்படுத்தியும் பார்த்தோம். ஆனால் அதுக்கு பிறகு நெதர்லாந்துல என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்படினால இந்த கலப்பு போர் முறைகள் இருக்கின்ற பொழுது எங்களுடைய பக்கம் இந்திய அதாவது இந்து கடலினுடைய மிக முக்கிய பகுதியாக இருப்பதால் எல்லா நாடுகளும் உங்கள் பக்கத்தில் அக்கறை காட்டும். இந்த
தேர்தலுக்கு பிறகு சீனாவினுடைய தூதுவர் முதலாக விஜயம் செய்தது யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்தது மட்டுமில்லை, 18-19 அங்கே போய் ராசாவின் தோட்டத்தில் இருக்கிற ஊடக அறிக்கை மண்டபத்துக்கு போய் அங்கே இருந்து அறிக்கையும் கூட விட்டுருக்கின்றார். அது மட்டும் இல்லை, யாழ்ப்பாணத்துக்கு அவர் கிட்டத்தட்ட இந்த முறை 12 மில்லியன் ரூபா பெறுமதியான உதவிகளை மக்களுக்கு செய்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் களுவாஞ்சிக்குடிக்கு மட்டக்களப்புக்கு போயும் அந்த மாதிரியாக உதவிகளை செய்திருக்கின்றார்கள். கடந்த ஒரு வருஷத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் உதவிகளை சீனா வடக்குக்கு செய்திருக்கின்றது. அப்பொழுது இப்ப சீனா எங்க பக்கத்தில் மிகுந்த அக்கறையை காட்டுகிறது என்றால், சீனா அந்த பக்கத்தில் தன்னுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டும், அந்த பக்கத்திலே தானும் அங்கு தன்னுடைய அனைத்துலக அந்த நிலை எடுப்பை செய்ய வேண்டும் என்கின்ற தன்மையிலே இருக்கிறது. இந்தியாவும் அப்படித்தான் செய்கின்றது, அமெரிக்காவும் அப்படித்தான் செய்கின்றது. இவ்விதமான ஒரு சூழலில் அந்த பகுதிகளில் இவர்கள் வருகின்ற பொழுது இவர்களுக்கு எங்களுடைய உரிமையை சொல்லி, இது எங்களுடைய மண், எங்களுடைய மக்கள், நீங்கள் அப்படி முதல்வராக இருந்தால் எங்களுடைய மக்களுக்கான வேலையை கொடுங்கள், எங்களுடைய மக்களுக்கான படிப்புகளை ஊக்கப்படுத்துங்கள், எங்களுடைய மக்களுடைய நாளாந்த வாழ்வாதாரத்தை பாதுகாருங்கள், இங்கு இன அழிப்புகள் இனத்துடைப்புகள் ஏற்படாதபடி நீங்கள் சர்வதேச நாடுகள் எங்களுக்கான அந்த பாதுகாப்பு முறைமைகளுக்கு துணை செய்யுங்கள் என்று பேச வேண்டிய தேவை இருக்கு. இதை நான் இந்த உரிமை தக்க வைக்கின்ற அந்த சொல்லுகளால் கூறுகின்றேன். என்ன சொன்னால், இப்பொழுது எல்லாரோடும் பேச வேண்டிய உலகத்தில் அத்தனை நாடுகளும் இன்றைக்கு எங்களில் பல பேர் இந்த ஐசிசிக்கு உங்களுடைய பிரச்சனையை கொண்டு போனால் அந்த அனைத்துலக நீதிக்கான நீதிமன்றம் பிரச்சனையை தீர்க்கும்னு சொன்னார். ஆனால் இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக அதனுடைய முன்னாள் வெளியுறவு அமைச்சருக்கும் எதிராக அவர்கள் நேரடியாகவே பிடியாணியை பிறப்பித்தும் கூட எந்தவித மாற்றமும் பெறவில்லை. உடனடியாக அமெரிக்கா அமெரிக்காவினுடைய விமர்சனங்களை சொல்லியிருக்கின்றார்கள், இந்த சர்வதேச நீதிக்கான நீதிமன்றம் என்றது பிறப்பிக்கிற ஆணைகளை நிறைவேற்றுவதற்குரிய பொறுமுறைகள் இல்லை, அதற்கான நிதி தண்டனைகளை வழங்குவதற்கான உரிமைகளும் அதற்கு இல்லை, ஆகவே அதை பற்றி அக்கறை எடுக்க தேவையில்லை கூறியிருக்கிறார். ஆகவே நாங்கள் பேச்சளவிலே ஒரு பேச்சளவிலே அமையக்கூடிய செயற்திட்டங்களுக்கு இருக்கின்றோம். அங்கு போனாலும் கூட பெரிய பிரச்சனை வரப்போறது இல்லை என்ற அங்கு வருவதற்கு இப்பொழுது இன்று காலை கிடைக்கின்ற செய்தியின்படி அமெரிக்காவுடைய ட்ரம்பினுடைய பின்னணியில் கூட இந்த இஸ்ரேல் பிரதமருக்கு மேல் விதிக்கப்பட்ட இந்த பிடியாணை விலத்தப்படாவிட்டால் அந்த அனைத்துலக நீதிமன்றத்தையே நாங்கள் ரத்து செய்ய வேண்டி வரும் என்ற அளவுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். ஆகவே இந்த மாதிரியான இந்த நாடுகளுடைய தன்மை எப்படி இருக்கின்றது, இந்த நாடுகள் ஒவ்வொரு நாடுகளுடைய பின்னணித்தான் அங்கே செயற்பட்டுக் கொண்டு கடந்த வாரத்தில் கூட எங்க மத்திய கிழக்கில் சமாதானத்தை கொண்டு வர்றதுக்கு எல்லா நாடுகளும் சேர்ந்து வாக்களித்து தீர்மானத்தை கொண்டு வந்த பொழுது அமெரிக்கா நேரடியாக ரத்து அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்து. ஆகவே இப்பொழுது நாடுகள் நாங்கள் தங்கி இருக்கிறோம். இப்படி விதமான இந்த சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாம் கூட ஐக்கிய நாடு சபை கூட இன்றைக்கு கையாளாக தன்மையா இருக்கின்றது எல்லாருமே கூறுகின்றார். ஆகவே நாடுகளுடன் நாங்கள் விதமாக தொடர்புகளை மேற்கொள்கின்றோம். அந்த நாடுகள் எங்களுடன் பேசுகின்ற பொழுது எப்படி எங்களுடைய இறைமைத்தன்மை இழக்காமல் இருக்க போது ஒரு மிகப்பெரிய விஷயம். சும்மா சாதாரணமாக நாங்கள் கூடியிருந்து கும்பலம் அடிக்கிற ஒன்று அல்ல அரசியல். இது மிக முக்கியமான விஷயம். இங்கு அந்தந்த துறை சார்ந்தவர்கள் இணைக்கப்பட வேண்டும், அந்தந்த செய்தி ஊடகங்களில் இணைக்கப்படும். எங்களுக்கு இத்தனை செய்தி ஊடகங்கள் நாங்கள் இவ்வளவு எல்லாம் செய்கிறோம். சரி, இங்க கூட இப்ப மாவீரசனம் இடம்பெற போகிறது. மக்கள் தங்களுடைய அதிஉயர் பணிவையும் அதிஉயர் வணக்கத்தையும் செய்வார்கள், இல்லை என்று இல்லை. ஆனா அது எத்தனை தேசிய ஊடகங்கள் அதை வெளிப்படுத்த போகிறது? எந்த பிரித்தானியாவுடைய ஊடகம் அதை வெளியே கொண்டு வருகிறது? ஒரு வான் அலையோ அல்லது ஒரு டிவி அலையோ இல்லாட்டி ஒரு பத்திரிகையோ தேசிய ஊடகம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. எங்கேயோ நடக்கின்ற சின்ன சின்ன போராட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். அப்ப இந்த பிள்ளை ஏன் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது? அப்ப நாங்கள் அங்க போய் நின்று அந்த இடத்துல நாங்கள் பேசி போட்டு காய்ச்சி போட்டு வர்றது எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு 31க்கு நாங்கள் எங்க குடும்பங்கள் நடக்கிற ஒரு நினைவேந்தலுக்கு போயிட்டு வர்ற மாதிரியான உண்டா போய்கொண்டிருக்கே தவிர அதனால் எந்தவித பயனும் பெறுவதில்லை. வேறுமென்றால் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு பேசுவார்கள் என்று அவர்களுக்கு அந்த தொகுதியில வாக்கு தேவை. ஆனால் அவர்கள் அதை பேசியதன் பின்னர் இந்த 15 ஆண்டு காலத்தில் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் சில பாராளுமன்ற நிலையான விவாதங்கள்
விவாதங்கள் கூட நடைபெற்றிருக்கிறது, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அமைச்சர் மட்டத்தில் எந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அல்லது அரசாங்கத்துடைய கொள்கை இதுன்னு சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் எந்த கொள்கை வெளியிட்டிருக்கிறது? இப்ப கனடாவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. கனடாவில் நாங்கள் இந்த பார்த்தமா இருந்தால் புதிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவியான மெரிட்ஸ் ஸ்டைல்ஸ் கனடாவில் நேற்று முன்தினம் தமிழீழ தேசிய கொடி தினம் கொண்டாடப்பட்ட பொழுது அதில் பங்கு பெற்றி அவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் இந்த தேசிய கொடி தினத்தில் ஒன்டோரியாவிலும் உலகின் ஏனைய பகுதிகளிலும் நாங்கள் தமிழ் சமூகத்தின் வரலாற்றையும் பண்பாட்டையும் போற்றுகின்றோம். நினைத்து பார்க்க இயலாத அளவுக்கு இன அழிப்பின் வலியை ஏற்படுத்தும் இந்நாள் தமிழ் சமூகத்தின் உறுதிப்பாட்டையும் வலிமையும் கூட வெளிப்படுத்துகின்றது. தமிழ் சமூகம் நீதி மற்றும் மனித உரிமைக்கான போராட்டத்துக்கு உத்வேகம் அளிக்கும் சமூகம். புதிய ஜனநாயக கட்சியினராக நாங்கள் தமிழ் சமூகத்துக்கு ஆதரவளிப்பது குறித்து பெருமிதம் கொள்கின்றோம். இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக போய்கொண்டிருக்கிறது. ஆக குறைந்தது எதிர்கட்சியினுடைய ஒரு தலைமை ஆசிரியர் கூறுகின்றது. அப்படி என்றால் இவ்விதமாக பேச வைப்பதற்கு கனடாவில் இருக்கின்ற ஒரு சில தமிழ் மக்கள் ஆர்கனைஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்று சொல்கிறார்கள். ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்புகள் செயற்படுவதன் மூலமாக தான் இது சாத்தியமாகின்றது. கனடா இன அழிப்பு வாரத்தை கொண்டாடுகிறது என்று சொன்னால் அது பூர்ணமாக தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அங்கும் பயங்கரவாத தடைச்சட்டம் இருக்கின்றது. அங்கும் தமிழ் விடுதலை புலிகள் மக்களுடைய உயிர் மூச்சான அமைப்பு அங்கு தடை செய்யப்பட்ட நிலைதான் இருக்கின்றது. ஆனால் அங்கு மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்றது. ஆனால் இவ்வளவு காலத்துக்கு இங்கு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்குது. பிரித்தானியாவில் கனடாவுக்கு தமிழர் புலம்பெயருக்கு முன்பிருந்தே தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம்னு சொன்னால் பிரித்தானியா. ஏன் அப்படி இருக்கின்றது? அப்ப யாரையுமே குறை சொல்லவில்லை, எல்லோரையும் எங்களையும் சேர்த்தான் சொல்கின்றோம், ஒவ்வொருவரையும் சேர்த்தான் சொல்றோம். எங்களாலும் இல்லாமத்தான் இருக்கின்றது என்றால் நாங்கள் இந்த ஒலி பரப்பு போகின்ற பொழுது சிலர் கருத்து போடுகின்றார்கள், நீங்கள் பேசுகிறீர்கள் கொள்கின்றீர்கள், ஏன் செய்யவில்லை என்று. எங்களால் ஊடகத்துறையில் இருப்பவர்கள் நெறிப்படுத்தத்தான் எங்களால் முடியும். நெறிப்படுத்துகின்றவர் நீங்கள் நாங்கள் இப்படி செய்ய போறோம் என்று கேட்டு செய்வதாக இருந்தால் அப்படி கேட்டு செய்பவர்கள் நினைக்கலாம். அது இருக்கின்ற நாங்கள் எந்த ஒரு இருக்கின்ற அமைப்பையும் இல்லாத ஒழிப்பதற்காக செயற்படவில்லை. எல்லா அமைப்பும் தேவை என்ற எந்த ஒரு அமைப்பு செயலிழந்தாலும் அது மக்களுக்கான வலுவிழப்பாக தான் இருக்கும். என்றால் நீண்ட காலமாக இருக்கிற உங்களுக்கு ஒரு 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 நிறுவனப்பட்ட ஒரு பலம் இருக்கின்றது. நிறுவனப்பட்ட பலத்தை நாங்கள் சீர்குலைக்க விரும்பவில்லை. நாங்கள் என்னத்தை சொல்கின்றோம் என்றால் அந்த நிறுவனப்பட்ட அந்த பலங்கள் இணைக்கப்பட வேண்டும். ஒரு தேசிய மாநாட்டை நடத்துங்கள். எங்கேயும் பிரச்சனை வருகின்ற பொழுது எங்களுடைய வரலாற்றில் கூட வட்டுக்கோட்டையில் பன்னகத்தில் தேசிய மாநாடு நடத்தப்பட்டது. தேசிய மாநாட்டை நடத்தப்பட்ட பொழுதுதான் வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் நீங்கள் தமிழர்களுக்கான தேசிய மாநாட்டை எங்கே நடத்தி இருக்கின்றீர்கள்? லண்டனில் நடத்துங்கள், கனடாவில் நடத்துங்கள், ஆஸ்திரேலியாவில் நடத்துங்கள். எங்கெல்லாம் தமிழர் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் தமிழர்கள் எல்லாரும் பங்கு பெற்றக்கூடிய விதமாக தேசிய மாநாட்டை நடத்துங்கள். அந்த தேசிய மாநாடு பன்னாட்டில் நடைபெற்ற பொழுது காங்கிரஸ் கட்சியும் தமிழரசு கட்சியும் ரெண்டும் அப்பொழுது பான்மை கட்சியில் தான் இருந்தன. தொண்டமான் கூட அந்த மாநாட்டில் பங்கேற்றார். தொண்டமான் கூட இந்த மாநாட்டில் பங்கேற்ற வரலாறு இருக்கின்றது. ஆகவே எல்லாத்தையும் நாங்கள் வச்சு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நாங்கள் தேசியத்தன்மையை இழப்பதற்கு காரணம் என்னென்றால் தேசியத்தன்மையை கூட்டாண்மையுடன் பங்காண்மையுடன் வளர்க்கின்ற அந்த ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர், ஒழுங்கமைக்கப்பட்ட அந்த வடிவமைப்பு எங்களால் கட்டியெழுக்கப்பட முடியாமல் இருக்கிறது. காரணம் என்னென்றால் ஒவ்வொரு ஆற்றல் உள்ளவரும் நாங்கள் தான் பெரிது, நாங்கள் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும், எங்கள் பின்னணித்தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்ற ஒரு மனோநிலையை நாங்கள் கட்டியமைத்துக் கொண்டு போவதனால் எங்களுடைய ஆற்றல்களும் எங்களுடைய நிதிப்பலமும் எங்களுடைய அறிவிப்பலமும் தடுமாறிக்கொண்டிருக்கின்றது. அந்த இடைவெளியை பயன்படுத்திக் கொண்டு இப்போ சொன்னார் இது ஒரு டைம் பர்ச்சேசிங் டாக்டிக்ஸ் அந்த காலத்தில் வாங்குகின்றார். நாங்கள் எவ்வளவுக்கு நாங்கள் எங்களுக்குள் ஒன்றுபட்டு நாங்கள் இது எங்கள் மண் எங்கள் மக்கள் எங்களுக்குள் இருக்கின்ற எல்லா வேறுபாடுகளையும் மறந்து நாங்கள் இந்த மக்களுடைய மண்ணினுடைய ஆற்றலை நாங்கள் உடனடியாக இணைப்போம் என்ற தன்மைக்குள் போகாவிட்டால் இந்த டைம் பர்ச்சேசிங் தன்மையை வைத்து இந்தியாவாக இருந்தாலும் சரி இலங்கையாக இருந்தாலும் சரி எங்களுடைய தேசிய கொள்கைக்கு எதிராக செயற்படுற அத்தனை நாடுகளும் தங்களுடைய நலன்களை பேணுவார்கள் என்பதுதான் இந்த ஆசிரியர் தங்கத்துடைய கருத்து. நன்றி மாஸ்டர். இதற்காக நான் அடிக்கடி இந்த கேள்வியை எழுப்பேன். ஷோ மீ a tangible output. இந்த அமைப்புகள் செய்கின்ற செயல்பாடுகளை காட்டுங்கள் என்று கேட்பது வெறுமனே நீங்கள் இல்ல அந்த பாஷையை அவர் விளங்கிக் கொள்றார்கள். அவர்கள் நிற்கிறார்கள் என்றால் நாங்கள் தங்களுக்கு சேலஞ்ச் பண்றோம். யாருமே சேலஞ்ச் பண்ணல. நாங்கள் எங்களால் தானே இல்லாமல் இருக்கிறோம். இந்த இதில் எத்தனை மக்கள் எங்கள்கிட்ட தானே கேட்கின்றார்கள், நீங்கள் இவ்வளவு காலத்துக்கு என்ன செய்தீர்கள் என்றால் நாங்கள் ஊடகத்துறையில செய்ய வேண்டிய செய்கின்றோம், சொல்றோம். ஊடகத்துறையில இப்படிமாக சொல்கின்றோம். அதே மாதிரியாக
ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் உரிய விஷயம். தேசிய தலைவர் அவர்கள் ஒருவர்கிட்ட ஒப்படைக்க இல்லை, புலம்பெயர் மக்கள் அத்தனை பேர்ட்டும் ஒப்படைத்தார். அது எல்லா மக்களுக்கும் அந்த தன்மை இருக்கின்றது. எங்களுக்கு இருக்கின்ற ஆற்றலை, எங்களுக்கு இருக்கின்ற அறிவை, எங்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை, அதாவது பதவிநிலை அதிகாரங்கள் நாங்கள் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதில் நாங்கள் யாரையும் குறை சொல்லவும் இல்லை. நீங்கள் செய்த அந்த வளர்ச்சிகளை மேலும் மேலும் எடுத்து சொல்லி பலப்படுத்துங்கள் தான் கேட்கின்றோம். அதற்காகத்தான் முழு நோக்கமும் அதற்காகத்தான் உங்களை ஊக்குவிக்க வேண்டும். இப்படியான செயல்பாடுகள், கலெக்டிவ் எஃபர்ட் இருந்தால் தான் அதை நாங்கள் சாதிக்க முடியும் என்று இப்ப நீங்கள் தடுமாற்றம் என்று கூறிய விடயங்கள் இவையெல்லாம் நாங்கள் ஒரு சரியாக செயல்படுத்த வேண்டுமாக இருந்தால் கலெக்டிவாக, கூட்டாக செயல்படும் குறிப்பிட்ட விடயங்கள் இது எத்தனை தடவைகள் நாங்கள் கூறிவிட்டோம். எனவே அந்த பாதையில் பயணிக்காவிட்டால் இன்றைக்கு இந்திய பிரதமர் ஆப்பிரிக்க நாடுகள் உட்பட 17 நாடுகளுடைய விருதை பெற்றிருக்கிறார். ஏன் ஒரு நாடுகளுக்கும் போற எல்லா நாடுகளையும் ஒரு கூட்டாண்மையில் கொண்டு வருகின்றார். கென்யாவில் போய் கென்யாவில் முதலாவது இந்தியன் போன நாளிலிருந்து நாங்களும் நீங்களும் உறவாடுகின்றோம் என்று சொல்கின்றார். இன்றைக்கு மகாராஷ்டிரத்தில் பிஜேபி மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் வயநாட்டில் பிரியங்கா காந்தி இன்றைக்கு தேர்தலில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த கட்சிகள் எல்லாம் எவ்வித அந்த ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர்ஸாக செயற்பட்டு அந்தந்த வெற்றிகளை ஈட்டுகின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம். யாரையுமே நாங்கள் தூக்கி எறியாமல் அவ்வளவு அதுக்கு சிறப்பாக அருஸ்தான் இந்த விஷயத்தில் நிறைய பேச வேண்டும் என்றால் போரியலினுடைய மிக பிரதானமான தன்மையை ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் இல்லாவிட்டால் எந்த ஒரு போரும் வெற்றி பெற்றதாக உலக வரலாறு இல்லை. எவ்வளவுதான் பலம் புரிந்தது இருந்தாலும் இன்றைக்கு உக்ரைன் என்ன தடுமாறுது, எத்தனை நாடுகள்லாம் சேர்ந்து ஆயுதத்தை கொடுத்தாலும் கூட உக்ரைன் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உக்ரைன் ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ள இல்லை. ஆனால் நேற்றைக்கு ஹங்கரி நெத்தன்யாகுவை தந்த நாட்டுக்கு வா, இந்த உலகத்தினுடைய இந்த பிடியானையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இத்தனைக்கும் அடிப்படையில் ஹங்கரி ரஷ்யாவுடைய நாடு. அந்த ரஷ்யாவுடைய நாடாக இருந்து கொண்டு ஹங்கரியினுடைய பிரதமர் நெத்தன்யாகு கூப்பிடுறாங்க என்ற அந்த சேலஞ்ச். நாங்கள் இந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் ஸ்ட்ரக்சர்களை இருக்க மாட்டோம். அப்படியான தன்மைகளுக்கும் நாங்கள் வர வேண்டும். அப்படிதான் நாடுகளுக்கான அந்த பலம் பெறும். உண்மைதான். நன்றி மாஸ்டர். நாங்கள் நிகழ்ச்சி ஒன்றை கொண்டு வர வேண்டும். அரசோகளை நிறைவாக உங்களிடம் என்னோடு உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு புறச்சூழல் ஒரு சாதகமான நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது, அதை சரியாக அவர் பயன்படுத்துகிறாரோ இல்லையோ என்று நாங்கள் இன்னும் சில ஆண்டுகளில் நாங்கள் கண்டுபிடித்து விடலாம். ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது என்னவென்றால் பூகோள அரசியல் இங்கே இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் கூற தேவையில்லை. ஆனால் அனுரகுமார திசாநாயக்கா அந்த நாட்டை கூறு போட்டு வெளிநாடுகளுக்கு எங்களுடைய வளங்களை கொடுக்கின்ற நிலைமை எவ்வளவு தூரம் புரிந்திருக்கிறார் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், போர்ட் சிட்டி உருவாக்கப்பட்டது. போர்ட் சிட்டிக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இப்படியே எல்லா பகுதிகளையும் பிரித்து கொடுத்து கொண்டு வந்தவர்கள். ஆனால் அனுரகுமார திசாநாயக்காவுடைய ஆட்சி இதை புரிந்திருக்கின்றதா? அப்படி இதை புரிந்திருந்தால் தமிழ் மக்கள் ஒரு சரியான தமிழ் மக்களுடைய வளம், தமிழ் மக்களுடைய அறிவு இவற்றை நாங்கள் பயன்படுத்தினால் இந்த நாட்டை நாங்கள் விட்டு பிழைக்க தேவையில்லை. எங்களுக்குள்ளேயே தன் இயல்பாகவே அந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு எங்களால் முடியும் என்ற அந்த சிந்தனை அவரிடம் இருக்கின்ற என்று நீங்கள் அவதானிக்கிறீர்களா? இதுவரையில் நீங்கள் அவருடைய உரைகளை கேட்டிருப்பீர்கள், சிம்மாசன உரையை கேட்டிருப்பீர்கள். இதனூடாக அந்த அவ்வாறான ஒரு நிலைமையை நீங்கள் அவதானிக்கிறீர்களா? உண்மைதான். என்னென்னு சொன்னால், இப்ப உங்கள் வளத்தை நீங்களே சரியாக பயன்படுத்துவதற்குரிய தொழில்நுட்பம் பல வெளிநாட்டு ப்ராஜெக்டுகளை ஏன் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்குரிய சரியான தொழில்நுட்பம் இல்லாத தன்மை. அப்ப வெளிநாடுகள் அதற்குரிய சரியான தொழில்நுட்பம் திட்டங்களுடன் வரும்போது அதனை கொடுக்க வேண்டிய, என்றால் எங்களால் இயலாத காரியம். ஆனால் உங்கள் மூளை வளங்கள், இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையிலிருந்து எவ்வளவோ படித்தவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். அந்த வெளியேற்றத்துக்கு காரணமும் இந்த போரும் ஒரு காரணம். ஏனென்றால் வெளிநாடுகளை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீர்கள் ஸ்கில் மைக்ரேஷன் என்று சொல்லி அவர்கள் இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் இருக்கின்ற மூளைசாலிகளை தங்களுக்கு இழுத்து விடுவார்கள். இழுத்து விட்டு அவர்களுக்கு கடனை கொடுப்பார்கள். கடனை கொடுத்து அங்கு ஒரு பஞ்சம் பட்டினியில் அபிவிருத்தி அடையாத முடியாத நிலையில் தான் தொடர்ந்து வைத்திருப்பார்கள். அதற்குரிய காரணமும் போரும் மற்றது அந்த நாடுகளின் ஆட்சி முறைமையும் தான் அதற்குரிய காரணம். அதை கூட அவர் நிறுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுப்பதாகத்தான் கூறப்படும். இலங்கையில் நிறைய வளம் இருக்கின்றது. நான் முன்னர் கூறியது போல இந்த வடபகுதி கடல் வளமே IMF நிதி உதவியை விட மிக அதிகமானது. அதை சரியாக பலப்படுத்தி கொண்டால் அது மிக அதிகமானதாக இருக்கும். ஆனால் தற்போதைய புதிய உலக ஒழுங்குல பிரைவேட்டைசேஷன் என்றது தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது. ஏனென்றால் பல நாடுகளால் தங்கள் அந்த தற்போதைய தொழில் வளத்தை சரியான தொழில்நுட்பத்துடன் கட்டியமைக்க முடியாததுதான் காரணம்.
இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப ஆசிரியர் தலையங்கத்தில் எழுதப்பட்டது போல, அதாவது தேசிய தலைவர் என்ன கூறினார் என்று சொன்னால், உழைக்கும் மக்கள் மத்தியில் பொருளாதார சமத்துவம் வேண்டும் என்று கூறியிருந்தார். அதனைத்தான் அனுர்குமார் திசாநாயக்கா இப்போ சொல்கிறார், பல வருடங்கள் கடந்து இப்போது சொல்கிறார் என்று சொன்னால், பணக்காரன் தொடர்ந்து பணக்காரனாக வருவதில் தனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாக போய் கொண்டிருப்பதுதான் இங்குள்ள பிரச்சனை. நீங்கள் செல்வத்தை தேடிக்கொள்ளுங்கள், அது உங்கள் பிரச்சனை. நீங்கள் ஆளுமை உள்ளவர்கள் செல்வத்தை தேடினால் அது பிரச்சனை. ஆனால் ஏழைகளை சுரண்டி சேர்க்கப்படும் செல்வம் தான் இங்கு பிரச்சனையானது. அதுதான் அது முக்கியமானது. இப்ப அதே போலதான் இந்த நாடுகளுக்கு நீங்கள் அபிவிருத்தி என்ற போர்வையில் நீங்கள் ஒவ்வொரு பிரைவேடைசேஷன் அதுகளை செய்யலாம். ஆனால் அதனை அந்த நாட்டை சுரண்டுவதற்கும் அந்த நாட்டின் இறமையை அளிப்பதற்கு நீங்கள் பயன்படுத்த முடியாது, அவரின் வாதமாக இருக்கின்றது. இப்ப மாற்ற தலையங்கத்தில நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது தலையங்கம் என்னன்னு சொன்னால், ஈழத்தமிழர் இறமையை தக்க வைப்பதே ஈழத்தமிழர்களுக்கான பாதுகாப்பு என்றால் அதில் என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், எங்களிடம் ஏற்கனவே இறமை இருக்கின்றது. அதை தேசிய தலைவர் கூறியது போலதான், தமிழகத்தில் தான் நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள், அதை இழந்து விட்டீர்கள், அதை மீள பெற்றுக் கொள்ளுங்கள். அதான் ஒரு போரில் தேசத்தை இழப்பதும் மீள கைப்பற்றுவதும் அது சாதாரணமான ஒரு விடயம். விடுதலை புலிகள் இந்த காலத்தில் கூட எத்தனையோ தடவைகள் பல முகாம்கள் கைமாறி இருக்கின்றன. இவர்கள் கைப்பற்றுவதை பேர்ந்து இராணுவம் கைப்பற்றுவதுண்டு, திரும்பி இராணுவத்திடம் இருந்து அவர்கள் கைப்பற்றுவதுண்டு. அதுதான் நடைபெறுவது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்க்ஸ் பகுதியில் ரஷ்யாவின் ஒரு பகுதியை உக்ரைன் கைப்பற்றி வைத்திருக்கிறது. அதே போல உக்ரைனின் பகுதியை ரஷ்யா கைப்பற்றி வைத்திருக்கிறது. ஆனால் இனி களம் மாறும். அப்ப அதே போல இந்த தேசத்தை நீங்கள் இந்த இறமையை ஏற்கனவே இருக்கின்ற இறமையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளைத்தான் இப்ப இலங்கை அரசு எவ்வாறு தனது இறமையை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றதோ, அனைத்துலக சமூகத்துடன் இணைந்து பயணித்து தனக்கானதை பெற்று தன்னை தக்க வைத்துக் கொள்கிறதோ, அதே போன்ற ஒரு நிலைதான் தமிழ் மக்களுக்கு தேவை. எனவேதான் இந்த மாஸ்டர் இப்ப கூறியது போல தேசிய தலைவர் ஒன்று கூறியிருந்தார், முற்று முழுதாக இந்த போராட்டத்தை புலம்பெயர் தேச மக்களிடம் ஒப்படைத்தது என்னென்று சொன்னால், இந்த போராட்டத்தை அனைத்துலக மட்டம் வரையிலும் கொண்டு உலகம் எங்கும் உள்ள மக்கள் முன்னால் வைக்கப்பட்டு விட்டது. எனவே நீங்கள் உலகத்தில் உள்ளவர்களுடன் தொடர்பு கொண்டு இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துங்கள். ஆனால் இவங்கள் எப்படி விளங்கினது? நாங்கள் வெளிநாட்டில் இருந்து அங்க இருக்கிற சரத்தை கண்ட்ரோல் பண்ணுவோம், அதுதான் இவங்கள் விளங்கினது. என்றால் எங்களுக்கு இந்த தலைமை பொறுப்பு தந்தாச்சு, நாங்கள் இனி சொல்றதான் ஊர்ல உள்ளவன் கேட்கணும். உங்களுக்கு அதை சொல்லல அந்த ஆள் சொன்னது, நீங்கள் வெளியில இருக்கிறீங்கள், அப்பன் நீங்கள் வெளியில உள்ள நாடுகளை தொடர்பு கொண்டு எந்தெந்த நாடுகளை தொடர்பு கொண்டு அதாவது இந்த பூகோள அரசியல் மாற்றங்களை அறிந்து நீங்கள் அதற்கேற்ற மாதிரி எங்களுக்கான உதவிகளை வழங்குங்கள் என்று சொன்னதை மாறாக விளக்கம் பெற்றதும் ஒவ்வொருத்தரும் தன்னைத்தான் தலைவர் என்று நினைத்ததும் தான் இப்போது இந்த நிலையில் வந்து நிற்கின்றோம். இனியாவது நாங்கள் எங்கள் இறமையை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சியை, அதை நாங்கள் மிக வேகமாக எடுக்க வேண்டும். இலங்கை எவ்வாறு தன்னை பாதுகாப்பதற்கும் தனது இறமையை பாதுகாப்பதற்கும் தற்போது சிங்கள மக்கள் ஒரு புதிய அரசை கட்டியமைத்திருக்கிறார்களோ, பழையவற்றை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து ஒரு புதிய அரசை கட்டியமைத்திருக்கிறார்களோ, அதே போல தமிழ் மக்களும் இந்த இறமையை பாதுகாப்பதற்குரிய தற்போதைய பூகோள அரசியல் நிலைமைகளை புரிந்து அதற்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களுக்கான ஒரு காயை நகர்த்த வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். அதுதான் இந்த ஆசிரியர் தலையங்கம் அதைத்தான் கூறுகின்றது. நீங்கள் உங்களிடம் இருப்பதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், உங்களிடம் இருப்பதை பாதுகாக்க முற்படுங்கள். இப்போதைய இலங்கை அரசு ஒரு மென்போக்கை கடைபிடிப்பதும் அது எப்போதும் கடும் போக்காக மாறலாம். ஏனென்று சொன்னால் அது மாறுவதும் அங்குள்ள சிங்கள கட்சிகளிடமும் அங்குள்ள சிங்கள மக்களிடம் தான் தங்கி இருக்கின்றனர். என்றால் அவங்கள் விகிதாசார அடிப்படையில் சிங்கள மக்களிட பெரும்பான்மை அந்த அரசுக்கு இருக்கின்றது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்களத்தில் இருக்கின்ற எதிர்கட்சிகளின் ஆதரவு கூட தற்போதைய அரசுக்கு தேவையில்லை என்ற ஒரு நிலை இருக்கின்றது. இப்ப இந்த அரசை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல அமைச்சர்களை போட்டிருந்தாலும் அதில் தமிழ் பகுதிகள் கூட பெருமளவில் உள்வாங்கப்படவில்லை என்பது தெளிவானது ஒன்று. இப்ப இதில் அந்த தற்போதைய உலக ஒழுங்கில மேற்குலக நாடுகள் இந்த
அனுர்குமார திசாநாயக்க அரசை பலப்படுத்துவதற்குரிய காரணமும் அவர்கள் தங்கள் பூகோள நலன் சார்ந்து இயங்குகிறார்கள். இந்த நிலையில் தனித்து விடப்பட்டது பிராந்திய வல்லரசுகளாகத்தான் இருக்கலாம், அதிலும் குறிப்பாக இந்தியாவாகத்தான் இருக்கலாம். இந்தியா இப்போது ஒன்றை கூறியிருக்கின்றது, எல்லோரும் ஒற்றுமையாக, அதாவது இந்த தோல்விக்கான காரணம் ஒற்றுமையின்மை என்று கூறியிருக்கு. எந்த ஒற்றுமையை குலைப்பதற்கு இந்தியா 80களில் பல இயக்கங்களை உருவாக்கியதோ, இப்போது அதை மாற்றி, தனது கொள்கையை மாற்றி ஒற்றுமைப்படும் கொண்டு இந்தியாவை கதறி அழுகிற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது இந்த நிலைமை. அதுதான் மாற்றம் என்றது, அதுதான் ஒன்று. அப்ப இது இப்ப எல்லோரும் நாங்கள் சொல்வதைத்தான், இப்போதும் நாங்கள் இந்த ஆசிரியர் தலையங்கத்தில் அடிக்கடி கதைப்பதைத்தான், இலக்கில் கதைப்பதைத்தான் இப்போது இந்தியாவும் கதைத்திருக்கு. இதை உணர்வதற்கான காலத்தை தான் தாங்கள் வழங்கி இருப்பதாக தமிழ் மக்களும் கூறுகிறார்கள். பிபிசி எல்லா இடமும் சென்று தமிழ் மக்களிடம் இந்த தேர்தலுக்கு பின்னர் கருத்துக்களை கேட்டு வெளியிட்டிருக்கிறது. அதில் பலர் கூறியிருக்கிறார்கள், ஒருவரும் கூறவில்லை நாங்கள் தேசியத்துக்கு எதிராக வாக்களித்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் இந்த தமிழ் கட்சிகள் எதுவும் செய்யவில்லை, எனவே அவர்களுக்கான ஒரு தண்டனையாக அவர்கள் இந்த 5 வருடங்களும் அவர்கள் வெளியில் இருந்து சிந்திக்கட்டும், அதற்கான ஒரு இடைவெளியை கொடுத்திருக்கிறோம், அவ்வளவுதான் கொடுத்திருக்கிறார்கள். என்னென்னால் நாளைக்கு அவர்கள் மாற்றி போடுவார்கள், அது பிரச்சனை இல்லை. அப்ப அதைத்தான் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் தவிர இவர்களுக்கான ஒரு தண்டனையாக கொடுத்திருக்கிறார்கள். அதை இப்ப இந்தியாவும் அதை உணர்ந்திருக்கின்றது. இந்தியாவுக்கும் ஒன்று தெரிகிறது, இந்த தமிழ் கட்சிகள் பிரிவு தனது பூகோள அரசியலுக்கு எவ்வளவு பாதகமாக இருக்கிறது என்பதை இப்போது இந்தியாவும் மெல்ல உணர தலைப்பட்டிருப்பதாகத்தான் இந்த சந்தோஷ் ஜாவின் கருத்து எங்களுக்கு உணர்த்துகின்றது. கூறிய விடயம் முக்கியமானது. அதாவது அனுரகுமார திசாநாயக்க எங்களுடைய கடலில் மீன்பிடித்த தமிழக படகுகளை 13 கைப்பற்றியிருந்த 13 படகுகளை அவர் தனது ஆணைக்கின் கீழ் கடற்படையில் சேர்த்திருக்கின்றார். அதாவது அதன் மூலமாக இலங்கையினுடைய இறமை இந்தியாவுடைய இறமைக்கு சமனானது என்பதை வெளிப்படுத்துகிறார். இப்போ அது தமிழ்நாட்டில் பெரிய ஒரு அலையை எழுப்ப போகுது, பெரிய சிக்கல் வரப்போகுது அந்த பிரச்சனையில். என்ற இதுவரை காலமும் வழக்க நிலத்தை திருப்பி கொடுத்து கொண்டுதான் இருந்தது. இந்த முறை எங்களோட கடல் எல்லைக்குள்ள எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி காட்டுறாங்க. காட்டுறதுக்கான காரணம் என்னென்னா அந்த இறமையை தக்க வைக்கிற தன்மையை வெளிப்படுத்துறாங்க. இனி இறமையை தக்க வைக்கிற அடிப்படையில் தான் என்ன இந்தியா இலங்கையோட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய இறமையை தவிர இந்தியாவினுடைய ஒரு அனுசரணை நாடாக இலங்கை இருக்காது என்பது எடுத்தெடுப்பிலேயே காட்டுறாங்க. இதுதான் அந்த இறமையை தக்க வைக்கிற அந்த உரிமை அதை செய்திருக்கிறாங்க. அதே மாதிரியாக இன்னொரு விஷயத்தையும் வேற சுட்டி காட்டினார் என்றால், இது ஒரு அரசியல் ஒரு என்ன சிஸ்டம், ஒரு முறைமை. அந்த முறைமை சிங்களவரை பொறுத்த மட்டும் 56ஆம் ஆண்டுல இருந்து கட்டி எழுப்பப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாத முறைமை. அந்த முறைமையை தனி மனிதனாக அனுரகுமார திசாநாயக்காவால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரே சொல்லியிருக்கிற பாராளுமன்றத்தில் எங்களுக்கு பெரும்பான்மை இருந்தாலும் வெளியால மக்களுடைய ஆதரவு தேவைன்னு சொல்றேன். அவருக்கே தெரியும் இந்த சிஸ்டத்தை மாத்திரம் லேசப்பட்ட விஷயம் இல்லைன்னு. ஆனால் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு முறைமையை தேசிய தலைவர்கள் கட்டி எழுப்பி எங்களுக்கு தந்தார். அந்த மிகப்பெரிய அந்த முறைமை பாதுகாக்க முடியாம நிற்கிறோம். எங்களுக்கு முறைமை வெளிப்படுத்தப்பட்டு இதுதான் செய்ய வேண்டியது, இதுதான் எல்லாமே தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டது. முறைமை 1977ஆம் ஆண்டு அது கொள்கை பிரகடனமா இருந்தது. 1978ஆம் ஆண்டு நடைமுறை அரசாக 31 வருஷங்களாக ஆண்டு எங்களுக்கான முறைமை ஏற்கனவே நிறுவப்பட்டது. இதை தேவை கவனத்தில் எடுங்க. நாங்கள் அந்த முறைமைக்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த முறைமையை நீங்கள் மற்றவன் தாக்கி அளிக்காம பார்க்க வேண்டிய தேவையில் இருக்குமே தவிர இந்த தமிழ் அரசியல்வாதிகள் அரசாங்கத்திடம் போய் கேட்ப இந்தியா இடத்துல போய் கூட எல்லாரும் கேட்கிறார்கள், ஒற்றியாட்சி ஏற்று எங்களை கைவிட்டு விடாத ஒருவர் கேட்கினோம், இன்னொருவர் கேட்கினோம் என்னன்னு சொன்னா 13ஆம் சரத்தையை கொண்டு வா. ஏன் ஐயா நீங்கள் தேவையில்லா விஷயங்கள்லாம் போறீங்க? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது எங்களோட சொந்த மண், இந்த மண்ணில் நாங்கள் வாழ வேண்டும், சொந்த மண்ணில் எங்களை வாழவேன்னு கேட்டு போங்க, அவ்வளோ பிரச்சனை முடியுது. ஏன் இந்த உளுத்து போன சமஸ்தி வேணும் இன்னொரு இருக்கிறார். இந்த உளுத்து போன வார்த்தையெல்லாம் நீங்க சொன்னதாலதான் மக்கள் அலுப்பு பிடிச்சு உங்களை தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. இந்த உளுத்து போன கதையில் கதைக்காதீங்க. நடைமுறையில் இருக்கிற பிரச்சனை மக்கள் வாழ வேணும், மக்களை வாழ வைக்கிறதுக்கான அந்த வழியை உருவாக்குங்கதான் இந்த ஆசிரியர் ரங்கத்துடைய கருத்து. நிறைவாக இப்ப தேர்தல் பிரச்சாரங்களின் பொழுது அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது நீங்கள் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு சென்றீர்கள், அங்கே கிடைத்த தளத்தை நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள், நீங்கள் நல்ல அறிவோடு இருக்கிறீர்கள், நீங்கள் நல்ல பலத்தோடு இருக்கிறீர்கள் என்ற விடயங்களை அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார். இது தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் ஒரு பாசிட்டிவாக, நேர்மறையாக, ஒரு இறமையை தக்க வைப்பதற்கு இதை நாங்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம். இதை அவர்கள் கூறுகின்ற காரணம் வேறு. அவர்கள் என்ன சொல்ல பார்க்கின்றார்கள் என்றால், இங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க,
வெளிநாட்டில் போய் அங்கே மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க, அங்கே சந்தோஷமா இருக்கிற மக்கள் உங்களுக்கு மேலே ஏன் வந்து உங்களுக்கு மேலே கருத்தியல்களை உருவாக்க வேண்டிய கருத்தில் அவர் சொல்லுகிறார். அதான் அவருடைய நோக்கம். அதாவது புலம்பெயர் சமூகத்தையும் தாயகத்தையும் பிரிக்கிறதா அவர்கள் எல்லாரும் சொல்ற நோக்கம். ஆனால் புலம்பெயர்ந்து வந்த மக்கள் நாங்கள் வந்து இங்க வந்து இப்ப இதுல என்ன ஆப்பிரிக்க தேசிய விடுதலை போராட்டத்தில் ஒரு பொது கவுன்சில் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த பொது கட்டமைப்புகள் தான் முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டது, எல்லாரையும் இணைத்து. ஆனால் இவ்வளவு காலமும் நாங்கள் ஒரு பொது கவுன்சில் உருவாக்குறோம் இல்லை. ஒவ்வொருவரும் அந்தந்த நிறுவனம் சார்ந்த அல்லது அந்த அமைப்பு சார்ந்த முறையில் நாங்கள் வந்து சேவையாற்ற வேண்டும் மிக கடுமையாக முயற்சிக்கிறோம். அது யாருமே குறை சொல்லவில்லை. ஆனால் உங்களால் தனியே செய்ய முடியாது. அனுராவே சொல்றாரு, 3/2 பெரும்பான்மை இருக்கிறவங்களே சொல்றாங்க நாங்கள் மக்களோட சேர்ந்து ஒரு அதான் இந்த பொது சமூகங்களை கொண்டு இந்த பொது கட்டமைப்பை உருவாக்கின மர்மம். அதெல்லாம் அந்த பொது கட்டமைப்பு உருவான பொழுது நாங்கள் ஆதரிச்சோம். ஆனால் அந்த பொது கட்டமைப்பு கடைசியாக வந்து அதுவும் அரசியல் சீட்டாட்டத்துக்கு போயிட்டுது, அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் அதை இங்கே உருவாக்குங்க, ஒரு பொது கவுன்சில் உருவாக்குங்க, ஒரு பொது ஊடகத்தை உருவாக்குங்க. இவ்வளவு நாளைக்கு நாங்கள் பேசலாம், ஒரு பலம் பொருந்திய பொது ஊடகத்தை கூட எங்களால் உருவாக்க முடியாமல் இருக்கு. அப்படியான நிலையில எப்படி அங்கே இருக்கிற மக்கள் வந்து எங்களை ஏற்று எங்கள் வழியாக தாங்கள் வாழலாம் என்ற எண்ணத்துக்கு வருவார்கள். இதுதான் அந்த மக்களுக்கு இடையில வந்து ஏற்பட்ட அந்த பலவீனத்துக்கு காரணம். முந்தி வந்து இங்கு வந்து தேசிய ஊடகமாக பலமாக இருந்த நேரத்தில் அங்க வந்து மக்கள் வந்து அந்த பலத்தில் எழுந்தார்கள். இப்ப தேசிய ஊடகம் ஒன்று பலம் போட்டு வர்றதுக்கு எங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. இப்ப நாங்கள் நீ கலைக்கிறாப்புல, நான் கலைக்கிறாப்புல, நீ எனக்கு எதிர்க்காக கேட்கலாம், நீ எதுக்காக கேட்கலாம், இதை கழிச்சு கொண்டிருக்கிறோம். இதை விட்டுட்டு ஒரு பொது கவுன்சில் உருவாக்குங்க. அந்த பொது கவுன்சில் பிரச்சனை வந்தால் கதையுங்க, அது தரிசு செய்யுங்க. இப்ப அரசு கூறியது போல காலம் தாழ்த்தாது உடனடியாக நாங்கள் இதை செய்ய வேண்டும். இல்லாட்டும் இந்த புதிய அரசியலமைப்பு வரப்போகுது. புதிய அரசியலமைப்புல சமூகம் என்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதோ, சமூகம் என்று நிறுவப்பட்டதோ அப்போட கதை முடிஞ்சுது. அதுக்கு பிறகு எந்த பிரச்சனை என்றாலும் மாநகர சபையிட்ட போய் நிற்க வேண்டிய கட்டம் பெறும். உண்மை. நன்றி மாஸ்டர். தமிழகம் ஒரு பலமான இனமாக இருக்கின்றது புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில். மாஸ்டர் அரசு அவர்கள் கூறியது போல் சரியாக நாங்கள் செயல்படும் பொழுது அதனூடாக நிறைய விடயங்களை சாதிக்கலாம். இந்த தக்க வைப்பது என்பது என்னை பொறுத்த ஒரு கவுன்சிலினூடாக ஒரு பொதுவான கட்டமைப்பினூடாக இதை செயல்படுத்தும் பொழுது தக்க வைப்பது என்பது பெரிய கடினமான விடயமாக இருக்க போவதில்லை. என்றால் அப்பொழுதுதான் நாங்கள் பலமாக இருப்போம். அந்த பலம் தான் எங்களை அழைப்பதற்கு, பேசுவதற்கு, அரசியல் தீர்வு தருவதற்கு வழிவகுக்கும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு கொண்டு வருகின்றேன். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மூத்த ஆய்வாளர் தமிழறிஞர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம்.